தாளந்துகளை தந்திருக்கிறார். வாயில்லாமல் இருக்கும்போது, பேச முடியாமல் இருக்கும்போது தேவன் உங்களுக்கெல்லாம் நல்ல வாய்களை தந்து, நல்ல ஞானத்தை தந்து, இம்மட்டும் தேவன் தந்த சுகத்துக்காக, பலத்துக்காக எல்லாரும் வாய்களை தந்து ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர் மாத்திரம் நோக்கி பார்ப்போமா? வாய்களை திறந்து நன்றியோடு 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 அப்பா ஆண்டவரை நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி. 4 மாதங்களை நன்மையால் முடிச்சுட்டினீரே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை பலவீனத்தோடு இருந்த பிள்ளைகளை பலப்படுத்தி வருகிறீரே, நன்றி. கட்டுகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கட்டுகளை நீர் மாற்றப்போற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் பிரதர் அஜித் ஆண்டவரை சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் ஆஸ்பத்திரியில் போகும்போது ஆண்டவரை ஸ்கேன் எடுக்காமல் ஆண்டவரை வர கிருபை செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் சபையில எண்ணி பலவீனத்தோடு ஆண்டவரை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரை. வேலைகளில் இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கருத்தில் வைக்கிறோம். மன சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கருத்தில் வைக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நோக்கி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. அதன் காலத்துல நீர் செய்ய போற கிருபைகளுக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, இயேசு மூலம் பிதாவே. அல்லேலூயா. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கீங்க. ஆண்டவர் அவர் மகிமைப்படணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. எக்ஸோடஸ் யாத்ராகமம் இந்த நாள் கொஞ்ச நாள் சிந்தனைக்காக 34 அதிகாரம் 34 8 to 10 யாராவது எடுத்து வாசிக்க முடியுமா? மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு வாசித்து பாருங்களா. மோசே தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். சொல்ல பாருங்க, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்களுடைய அக்கிரமத்தையும் எங்களுடைய பாவத்தை மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அதற்கு அவர், இதோ அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்களா, மோசே சொன்னான். அவன் என்ன செய்தான்? முதல்ல தரை மட்டும் குனிந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்க பிள்ளைங்க நம்ம கிட்ட எந்த விதமான மேட்டிமையான காரியங்களும் வரக்கூடாது. அல்லேலூயா. மோசே வந்து பாத்தீங்கன்னா, மோசே வந்து அதுக்கு முதலாவது அதிகாரத்தை அப்படி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவற்றை கற்பனையை வாங்கிட்டு உடைச்சு போட்ட பிறகு நடக்கக்கூடிய சம்பவம் இது. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நீங்க ஒருவேளை ஆண்டவருடைய காரியங்கள பின்னோக்கி போயிருக்கலாம், ஆண்டவருடைய காரியங்களை விட்டு விலகி போயிருக்கலாம், இல்லைன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் என் தேவன் ஆண்டவர் சமூகத்தில் நீங்க மீண்டும் வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரவாகி ஆண்டவர் சமூகத்தில் பணித்து ஆண்டவர் சமூகத்தில் தொழுந்து கொள்ளும் போது ஆண்டவர் மோசையோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய ஆண்டவர். நம்ம எவ்வளவுதான் நம்ம தூரம் போனாலும் அவர் சொல்றா, இந்த ஜனங்கள் யாரு? வணங்கா கழுத்துள்ளவர்கள். ஆமா ஆண்டவர், அவன் ஒப்புத்துக்கிட்டுதான். நம்மள அநேக பேர்ல நம்மள சொல்லலாம், ஆண்டவரே நான் அநேக வேலைகள்ல உண்மை அறியாம வாழ்ந்தது உண்டு, உமக்கு பிரியமில்லாம காரியங்கள் செய்யறது உண்டு. ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் ஆண்டவரே வடக்குக்கும் தெற்குக்கும் உள்ள தூரம் நம்மளுடைய பாவங்கள் இருந்தது உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் உள்ளத போல சொன்னா, என் தேவன் உங்களோடு என்னோட உடன்படிக்கை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார்னா, ஒரு மனுஷன் இந்த நாட்களில் உடன்படிக்கை செய்தார்னா, ஒரு ப்ராமிஸ் பண்ண நம்ம காப்பாற்றணுமா இல்லையா? இல்லையா? அப்போ ஆண்டவர் நம்மளை செய்தா கண்டிப்பா காப்பாற்றுவார். அல்லேலூயா. அதெல்லாம் பாருங்க, உடன்படிக்கை பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய உடன்படிக்கை எப்படி பாருங்க, இந்த எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனத்துக்கு எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். ஆமென். ஆண்டவரோட நீங்க ஒப்புரவாகி ஆண்டவரோட நீங்க பணிந்து கொண்டு ஆண்டவருக்கு நீங்க ஆராதனை செய்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு உடன்படிக்கை செய்தார். உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய பிள்ளைகள், நீங்க யார் யாருக்காக வேண்டி நிற்கிறீங்களோ அந்த ஜனங்களை இந்த பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மோசே ஒருத்தன் இந்த நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் போய் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்க கழுத்துள்ளவர்கள் எல்லாருக்கும் தெரியும். கொஞ்ச நேரம் மோசே விட்டு போனவன நினைச்சிட்டாங்க, ஒரு கண்ணுக்குட்டியை செய்து
ஆராய்ச்சிட்டு தொடங்கிட்டாங்க. அப்படி இருந்த அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்காரு. எப்படி கொடுக்காரு? இந்த ஜனங்களுக்கு நான் என்ன அதிசயம் செய்ய போறேன், எந்த ஜாதிக்கும் செய்யாத அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல நம்மளும் அநேக வேலைகள்ல ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். ஆமென். பண்ணியிருக்கோம் தானே? நிறைய பேர் பண்ணியிருக்கிறோம். நம்ம கல்யாணம் ஆகும்போது உடன்படிக்கை பண்ணியிருக்கோம் தானே? ஆமென். நிறைய பேர் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம அந்த உடன்படிக்கையெல்லாம் நிற்கமா? ஆண்டோடைய உடன்படிக்கை செலுத்தும் போது பலிபீடத்துல பலி செலுத்தி 2 பேரும் கையை பிடிச்சுதான் பழைய ஏற்பாடு காலத்தில் உடன்படிக்கை பண்ணுவாங்க. ஆமென். இந்த நாட்கள்ல நம்ம நினைச்சு பார்ப்போம், நம்முடைய கணவன் மனைவி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்ம பிரிக்கும் வரையிலும் எல்லா காரியங்களும் நம்ம விட்டு விலக மாட்டோம்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் நம்மளுடைய குடும்பங்களில் ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஒரு போராட்டங்கள் வரும்போது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே இது என்னுடைய ஜனங்கள், அல்லேலூயா, இது என்னுடைய குடும்பம், இந்த குடும்பத்துக்கு நீர் என்ன தலையா வச்சிருக்கிறேன், இந்த குடும்பத்துக்கு நீர் என்ன குடும்பத்தை கட்டுப்படியாக என்ன நீர் வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நம்ம உடன்படிக்கை பண்ணியாச்சுன்னா நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ஆண்டவர் சமூகத்துல மாத்திரம் இல்ல, ஆண்டவருக்கு இந்த நாட்களை நம்ம பாடணும். வார்த்தையின் மேல நம்ம நம்பிக்கை வைத்து, ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வைத்து, ஆண்டவருடைய காரியங்களை நம்ம முன்னேற ஆண்டவர் நம்முடைய காரியங்களை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நம்ம அதான் சொல்றது, யாரு நம்ம மற்றவங்க நிறைய பேர் நினைக்கணும் இவங்க ஆராதிக்காங்களா அவங்க ஆராதிக்காங்களான்னு இல்லை. மோசே நிற்கான் தரப்புல, அவ்வளவு ஜனங்களும் வணங்கா கருத்துள்ளவர்கள் மோசே மேல முறுமுறுத்தாங்க. அவங்க விட்டு வந்த எல்லா காரியங்களும் வழிநடத்தி கொண்டு வந்த போது அந்த ஜனங்கள் கீழ்ப்படியாம இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்துக்கு நான் என்ன செய்ய போறேன், எந்த ஜாதிக்கு செய்யப்படாத அதிசயங்களை இந்த ஜனத்துக்கு நான் என்ன செய்ய, எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். அல்லேலூயா. அதான் நம்ம ஆண்டவர் நம்மளை உயர்த்தினார்னா, நம்மளை உயர்த்தும் போது மற்றவங்க காணும்படியாக ஆண்டவர் உயர்த்தக்கூடிய தேவன் நம்முடைய ஆண்டவர். இதுதான் நம்ம ஆண்டவர். எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக மற்றவர்கள் காணும்படியாக. இந்த நாட்களில் என்ன அப்படின்னாக்கி, அதை நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஆண்டவர் கண்டிப்பா வித்தியாசத்தை கட்டளையிடுவார். ஏன் அப்படின்னாக்கி, ஆராதனை ஆண்டவருக்குரியது. நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறது ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். யாராவது எந்த ஒரு மனுஷரை திருப்திப்படுத்த வந்திருந்தா எல்லாரையும் பார்க்க நம்ம என்ன செய்வோமா, பரிதவிக்கப்பட்டவர்களாகி விடுவோம். அல்லேலூயா. உள்ளத ஆண்டவர் அறியக்கூடிய தேவன். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம உள்ள ஆண்டவரோட இருந்துச்சுன்னா யாரும் சொல்லி ஆராதனை வராதுங்க. அல்லேலூயா. யாரும் சொல்லவே வேண்டாம். ஆண்டவர் 4 மாதம் இந்த தேசத்துல கொண்டு வந்திருக்கிறது, என்ன நடத்தி வந்திருக்கிறது. எத்தனையோ இங்க உள்ளவங்க வீடுகள் இல்லாமல், வசதிகள் இல்லாமல், வாய்ப்புகள் இல்லாமல் மரணம் கட்டில இருக்கும் போது எங்களை நீ நடத்தினதுக்காக உமக்கு நன்றி. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம நன்றியோட தான் சொல்லலாம். மோசே வந்து அதை வசத்தோடு கூட மோசே வந்து நினைச்சேன்னா தரை மட்டும் குனிந்து பணிந்து ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றார், எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆண்டவர் சமூகத்துல உங்களை தாழ்த்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு என் தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இந்த நாட்கள்ல நிறைய பேருக்கு என்ன கொஞ்சம் நம்ம இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் அடிக்கடி எல்லாத்துக்கும் சொல்லுவேன், நம்ம என்ன அப்படின்னாக்கி, நம்ம இறங்குறதுனால நம்ம மற்றவங்க மத்தியில நம்ம வெட்கப்பட்ட மாதிரி ஒருவேளை அவங்க நினைக்கலாம். நாட்கள் வரும், சமயம் வரும், அவர்கள் கண்காண என் தேவன் நம்மளை ஜாதிகள் மத்தியில் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அந்த நாட்களில் கொஞ்சம் தாழ்ந்து போறதுனால நிறைய பேர் இப்போ நம்ம எல்லாம் உங்க ஏரியாவில் எப்படிலாம் தெரியும், எங்க ஊர்ல ஜாதி பெருமை, பண பெருமை, குடும்ப பெருமை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா என்ன பெருமை இருந்தாலும் சரி, ஒரே ஒன்று தெரியும், ஆண்டோடைய பிள்ளைங்க ஒரு நாளும் ஒரு காலம் வைக்கப்பட்டு போக மாட்டாங்க. அல்லேலூயா. என் தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அப்ப இந்த நாட்களில் நம்ம ஒண்ணு பண்ணணும். மோசேயை போல ஆண்டவருக்கு ஆராதிக்க எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, மோசே போல முகங்குப்புற உளுந்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீங்க இந்த நாட்கள்ல என் குடும்பத்துல ஏன் அற்புதம் நடக்கல, ஏன் கட்டுகள் மாறல, ஏன் சாபங்கள் நீங்கல, என் குடும்பத்துடைய சூழ்நிலைகள், என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், எதற்காக என்னுடைய வியாதிகள், என்னுடைய மரண கட்டுகள், என்னுடைய நிந்தனைகள், என்னுடைய அவமானங்கள், நான் நினைத்துக்கிட்டு இருக்கிற காரியங்கள் எதற்காக முடியலன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் தன்னை தாழ்த்தி
முகங்குப்புற உழுதும் போது ஜாதிகள் மத்தியில என் தேவன் உங்களையும் என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா உள்ளத போல பாதுகாக்கக்கூடிய தேவன், உள்ளத போல நினைக்கக்கூடிய தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர் சொல்றார், கூப்பிடுகிற யாவருக்கும், ஆண்டவரை உண்மையா தேடுற யாவருக்கும் என் தேவன் யாரா இருக்கிறாரோ சமீபமா இருக்கிறார். மோசே கூப்பிடலாம் பாருங்க, அவனுடைய ஜனத்துக்காக கூப்பிடலாம். ஆண்டவரை இந்த ஜனங்கள் வணங்க கடத்துள்ளவர்களாம்ப்பா, ஒத்துக்கிடுதான். பாவத்தை செய்தவங்க தான், ஒத்துக்கிடுதான். அப்ப இந்த நாட்களில் நம்ம குடும்பமா நிற்கும் போது ஆண்டவர் சமூகத்துல நீங்க நிக்க 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 என் தேவன் உங்களோடு உடன்படிக்கை செய்வதவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நீங்க நினைங்க, ஆண்டவரே நாட்கள் போய்கிட்டே இருக்கிறது, ஒண்ணு செய்ய, என்னுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, என்னுடைய நிலைமைகள் நான் எது செய்தாலும் ஒரு தோல்வியா போய்கிட்டே இருக்கிறது, என்னுடைய அவமானங்கள் கூடிக்கொண்டே இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல நீங்க யாராவது நினைச்சீங்கன்னா, இன்னையிலிருந்து உங்களுடைய சூழ்நிலை மாறினா ஒண்ணு செய்யணும். ஆண்டவர் சமூகத்துல ஒரு மோசே போல முகங்குப்புற உழுந்து, ஆண்டவரே என்னுடைய நான் பாவிதான் பாப்பா. ஆமென். நீங்க யாருக்கும் சொல்ல போறது இல்ல, ஆண்டவருக்கு தானே சொல்ல போறீங்க. ஏன்னா உள்ள போல அறியக்கூடிய தேவன் மாத்திரம் தானே, மனுஷனை நம்ம நம்பி போகலையா. அப்ப இந்த நாட்கள்ல நம்முடைய மனதை அறியக்கூடிய தேவன் ஆண்டவர், நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறியக்கூடிய தேவன். அதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இதயத்தை ஆராய்ந்து அறியக்கூடிய தேவன் நம்முடைய ஆண்டவர். நீங்க நினைப்பது என்னன்னு என்ன ஆண்டவருக்கு தெரியும். இங்க ஆராய்ச்சிட்டு இருக்கீங்க, யார் யாரு என்னென்ன நோக்கத்தோடு ஆராய்ச்சிருக்கு ஆண்டவருக்கு தெரியும். நடத்தக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதனையில மகிமைப்பட்டார்னா சாபங்கள் கூட மாற்றி போட என் தேவனால் கூடும். அல்லேலூயா. நீங்க ஆராதிச்சு கொண்டு இருக்கும் போதே கட்டுகளோ சாபங்களோ வியாதிகளோ மரண கட்டுகளோ நிந்தைகளோ என் தேவன் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல நம்ம ஒண்ணுதான் நம்ம செய்ய வேண்டும். ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்காரு. எப்படி உடன்படிக்கை செய்திருக்காரு? அவரே உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ரத்தத்தை சிந்தி நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், அவரை நம்ம இந்த நாட்கள்ல சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறது தானே. நிறைய பேருக்கு டவுட், அம்மாவா இல்லையா? ஆமென். உள்ள கும்பிட்டு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நீங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஆண்டவர் உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. அப்ப உடன்படிக்கை பண்ணினார்னா, ஆண்டவர் உடன்படிக்கப்பட்டார்னா உங்களை வைக்கப்படுத்த மாட்டார். அப்ப நம்மளுக்கு என்னன்னாகி, நம்மளுக்கு அநேக வேலைகள்ல நம்மளுக்கு விசுவாசம் குறைச்சல். ஏன் அவனுக்கு நடக்கு, ஏன் இவளுக்கு நடக்கு, ஏன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, எனக்கு ஏன் அந்த காரியம் நடக்கல, எனக்கு ஏன் வேலை வாய்ப்புகள் எவ்வளவு தடைகள், இப்படி நம்ம மற்றவங்களை நினைச்சு 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 நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறதுனால அநேக வேளையில நம்ம இருக்க இந்த மாதிரி காரியங்கள் வந்துட்டாலே சத்துரு நம்மளை வளர விடாம தடுத்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அடிக்கடி நான் சொல்லுறேன், நம்ம சபையில ஒரு குடும்பம் ஒரு காரியத்துல சந்தோஷப்பட்டாங்கன்னா கூட சேர்ந்து சந்தோஷப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவங்க கண்ணீர் வடிச்சாங்கன்னா அவங்களோட சேர்ந்து நம்ம என்ன செய்யணும்? கண்ணீர் வடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா நம்ம நேர் ஆப்போசிட், கண்ணீர் வடிச்சாங்க நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? எரிச்சல். எப்படி ஆமென், எப்படி இவனுக்கு அப்படி நடக்குங்க. நீங்க எரிச்சல், அதான் நம்ம எரிச்சல் அடைய சத்துருக்கள் முன்பாக என் தேவனுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அவங்க அடுத்தவங்க நம்மளை பார்த்து எரிச்சல் அடிச்சாங்கன்னா நம்ம எரிச்சல் அடைய வேண்டாம், நம்ம ஒண்ணு பண்ணிடுறோம், ஆண்டவரே நீங்க பாத்துக்காங்க. அல்லேலூயா. இப்ப அவன் செய்யறத நம்மளும் செய்தா அவருக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? அல்லேலூயா. நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆண்டவர் சொல்லிருக்காரு, நம்ம அடிக்கடி நம்ம வாசிக்கிறது தானே, திராணி இருக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் பாவம் வாசப்படியில படுத்து இருக்கும். அப்ப நம்ம இந்த நாட்கள்ல திராணிக்கு தக்கதாக செய்யத்தக்கவர்களுக்கு, நம்மளுக்கு அதற்காக உடனே வாங்கி நம்ம ஒன்றும் முடியாத சூழ்நிலை நீங்க போய் செய்யல, செய்ய முடிஞ்சுன்னா நம்ம ஆண்டவர் சமூகத்துல செய்யுங்க. ஆண்டவர் இந்த நாட்கள்ல நீங்க செய்கிற எல்லா காரியங்களையும் நீங்க ஆண்டவருக்காக பாட்டு பாடுறீங்களா? ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஆண்டவருக்காக காணிக்கை கொடுக்கீங்களா? ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவருக்காக நீங்க ஊழியம் செய்யுங்களா? ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல இந்த நாட்கள்ல இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் ஆண்டவர் உங்களுக்கு குடும்பத்தை கட்ட வேண்டிய பொறுப்பை கொடுத்திருக்காரு தானே. எத்தனை பேர் கொடுத்திருக்காரு? நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கோம் தானே. ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை நாங்க கட்டுவோம் சொல்லியிருக்கோம் தானே. அப்ப இந்த நாட்கள்ல குடும்பத்தை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்தபோது, குடும்பங்கிறது ஒத்தக்கை மட்டும் தட்டினா பத்தாது. இந்த சேர்ந்தோம் இங்க இருந்து ஒரு அன்பு செலுத்தினா இங்கே செய்யணும், அன்பு செலுத்தி தான் ஆகணும். நிறைய பேர் நான் அன்பு செலுத்த மாட்டேன், எனக்கு மட்டும் வரணும்,
அது எப்படிங்க முடியும்? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவர் சமூகத்தில் நெருங்கி போறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவர் இறங்கி தருவார். அதே மாதிரி தான் குடும்பத்தோட வாழ்க்கை. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ குடும்பத்தை நம்ம நேசிக்கமோ அவ்வளவுக்கு எவ்வளோ குடும்பத்தில் கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் மத்தியில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை கட்ட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இந்த நாட்களில் குடும்பங்களுடைய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். இந்த நாட்களில் எத்தனை கிறிஸ்துவ குடும்பங்களில் ஆண்டவருடைய உண்மையான அன்பு இல்லாமல் பிரிவினைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வழக்குகள் வந்துகிட்டே இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் இருக்கிற நிலைமையை சிந்தித்து பார்ப்போம். ஆனா என் தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்க, 9வது வசனத்தை சிஸ்டர். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய கண்கள்ல ஆண்டவருடைய கிருபை கிடைத்ததுன்னா உங்களுடைய குடும்பத்துல ஆண்டவர் எழுந்தருள்வார். உங்களுடைய இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் எழுந்தருள வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்கள்ல நம்ம ஆண்டவர் நம்ம குடும்பங்கள்ல, நம்ம வேலை ஸ்தலங்களில் நீங்க நினைக்கலாம், அதிகாரி மத்தியில் எனக்கு மேனேஜரோட பிரச்சனை, எனக்கு கொலிக்கோட பிரச்சனை, நம்ம அதையே சொல்லி முறுமுறுக்காம ஆண்டவர் சமூகத்தில் வந்து எத்தனை பேர் அவங்களுக்காக நம்ம இந்த நாட்கள்ல ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி நம்ம ஜோபனை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வாசிக்கு பிறகு இந்த ஜனங்கள் 10 பேர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். நம்ம ஆண்டவர் சொல்றார் பாருங்க, யாரு பார்ப்பாங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. ஆண்டவர் நம்மளுக்கு செய்யற காரியங்கள் அதான் என் ஆண்டவர். அடிக்கடி சொல்றது, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சார்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பார்க்க ஆண்டவர் செய்வார். ஒரு நாளும் ஆண்டவர் சீக்கிரட்டா செய்யக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. பகிரங்கமா செய்யக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள் ஆண்டவர் கர்த்தர் பிரதர் அப்படியே வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாய் இருக்கும். அல்லேலூயா. யாரோட உடன்படிக்கை பண்ணணும்? நம்ம ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணணும். ஆண்டவரோட பிள்ளைகளோடு உடன்படிக்கை பண்ணணும். நம்ம என்ன பண்ணிருந்தோம்? போற இடங்கள்ல இந்த ஊரை வந்துட்டோம், இந்த தேசத்துல வந்துட்டோம், இந்த தேசத்துடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிட்டாங்க, ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க, நம்ம டியூட்டிக்கு போற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த தேசத்தின் பிள்ளைகளோட, இந்த தேசத்துல ஆண்டவருக்கு, இந்த தேசத்துடைய பிள்ளைகள்னா ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், நம்ம சேர்ந்து அவங்க கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? உடன்படிக்கை பண்ணிடக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. என்ன நம்ம நினைச்சிருக்கிறோம்? நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்ம போற இடமெல்லாம் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் எல்லாம் முடியாது. நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நம்ம இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு இருக்கிறோம். எதுக்கு நம்ம ஃபாஸ்டிங் பிரேயர், எதுக்கு செயின் பிரேயர், எதுக்கு நம்ம இந்த நாட்களில் மென்ஸ் பிரேயர், எதுக்கு லேடிஸ் பிரேயர், எதுக்கு அப்படின்னா நம்ம எங்க இருந்தாலும் நம்ம தடுத்து இருக்க ஆண்டவர் கிருபை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம போற இடமெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவங்களோட அதுக்கிட்ட பகை கிடையாது, ஆனா அவங்களோட நம்ம என்ன செய்ய முடியாது? உடன்படிக்கை பண்ண முடியாது. அல்லேலூயா. அந்த ஒரு பயம் இருக்கணுங்க. ஏன் அப்படின்னாக்கி நம்ம எங்க நம்ம இருக்கலாம். நம்ம ஊர்ல அழகா சொல்லுவாங்க, தண்ணிக்குள்ளதான் என்ன இருக்குமா? தாமரை செடி இருக்கும், ஆனா அதுல என்ன விட்டாதான் தண்ணி ஒட்டாது. நம்ம இந்த தேசத்துல இருந்தாலும் இந்த தேசத்தினுடைய கலாச்சாரம் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒட்டக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய பிள்ளைகள் மேல இந்த தேசத்துடைய கலாச்சாரம் ஒட்டக்கூடாது. ஏன்னா இந்த தேசத்துல 18 வயசுக்கு மேல பிள்ளைகள் வீட்டில் இருந்துட்டாச்சுன்னா ஒரு மாதிரி பார்க்க தொடங்கிடுவாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க தேவன் இந்த நாட்களில் கொடுத்த பிள்ளைங்க நம்ம கண்காண தேவன் ஆசீர்வதித்தவர்கள். அல்லேலூயா. அவங்களுடைய எல்லா வளர்ச்சியும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. அப்போ எந்த சூழ்நிலை வந்தா கூட நம்ம என்ன செய்யக்கூடாது?
இந்த தேசத்திற்குள்ளோடு உடன்படிக்கை பண்ணாமல் எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கை. ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். நீங்க யார் எங்க இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலங்களை நம்ம நினைக்கலாம் இந்த மாதிரி இருந்திருக்கிறதுக்கு சூழ்நிலை இருக்கு, அதனால வேலை செய்யல தப்பு கிடையாது, வேலை செய்ய சூழ்நிலை நம்ம தப்பு கிடையாது. ஆனா எந்த சூழ்நிலை கொண்டும் அவங்களோட நம்ம என்ன செய்யக்கூடாது? சில காரியங்கள்ல செய்யக்கூடாது. ஏன்னா அது செஞ்சா என்னமா இருக்குமா? அது உனக்கு நடுவில் கண்ணியா இருக்கும். அப்படியே நீங்க மாத்தி போட்டு இப்ப நம்ம குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறது, நம்ம ஊர்ல உள்ளவங்க இல்ல ஆண்டவரை தெரிஞ்ச பிள்ளைங்கிட்ட நம்ம அந்த காரியத்தை சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? ப்ரே பண்ணுவாங்க, தேங்க்யூ சிஸ்டர், இல்லைன்னா ஆலோசனை சொல்லுவாங்க. அடுத்து இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? சரி கொஞ்ச நாள் இப்படி இருக்கும், அடுத்து என்ன செய்வோம்? சரியாயிடும். ஆனா இங்க உள்ளவங்கள்ட்ட சொன்னா என்ன சொல்லுவாங்க? நேரே போலீஸை கூப்பிடும். அப்படிதானே? பிள்ளைகளோட பிரச்சனை என்ன செய்வாங்க? நேரே போலீஸை கூப்பிடும், இல்லைன்னா 999, இல்லைன்னா சோசியல்காரு கூப்பிடு. அவ்வளவுதான். அதுக்குள்ள வித்தியாசம் இதுதான். என் தேவன் நம்மளோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறது அதுக்கு கிடையாது. அல்லேலூயா. நம்மளை என் தேவன் கொண்டு வந்திருக்கிறது. போராட்டங்கள் வரும், போராட்டமே வராதுன்னு கிடையாது. இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் 22 வருஷம் முடிக்க போற நாளையோட போராட்டம் வரலையா? நிறைய போராட்டம் வந்தது. பிரச்சனை வந்துச்சா? நிறைய பிரச்சனை வந்தது. இங்கே ஒரு அடி மேலே சொல்ல அவங்க இருக்க எல்லாத்தையும் காட்டிலும் பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனாலும் என் தேவன் சேர்ந்து நிற்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் நல்ல தேவனுங்க, என் தேவன் நல்ல தேவன். அப்போ இந்த நாட்களில் இதே மாதிரி சூழ்நிலையில நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ஒரு மாதிரி நடந்து திரும்பி பார்க்கும்போது இப்ப நினைச்சாலும் ஆச்சரியமா இருக்கு. எப்படா 22 வருஷம் எப்படா ஆச்சுன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் நல்ல தேவனுங்க, என் தேவன் நல்ல தேவன். நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாள் கைவிடாத தேவன். எடுத்தவங்க வாசிங்க. எரேமியா எழுதின நிருபம் 31 அதிகாரம் 33, எரேமியா chapter 31, 33. அந்நாட்களுக்கு அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவருடைய உள்ளத்தில் வைத்து அதை அவர்களுடைய இருதயத்தில் எழுதி நான் அவர்களுடைய தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தோடு என் தேவன் சொல்வாரு, என்ன சொல்வாரு? அந்த குடும்பத்தோடு என் உடன்படிக்கை நான் பண்ணும்போது நான் சொல்வாரு, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவருடைய உள்ளத்துல வைப்பேன். அவருடைய வசனம் ஆண்டவருடைய உடன்படிக்கை பண்ணின பிள்ளைகளுடைய உள்ளத்துல இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் யார் நம்ம நினைக்கோமோ அதான் ஆண்டவர் நேரத்துக்கு சொன்னேன். ஆண்டவருடைய வசனம் நம்மளுடைய காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கணும். என் ஆண்டவர் நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்காருன்னா நம்ம அவருடைய வசனம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம போற இடமெல்லாம் எங்கெல்லாம் இருட்டு இருக்கோ எங்கெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறோம் என் தேவன் நம்முடைய வாழ்க்கையில வழிகள் இல்லாத இடங்களை வழியில உண்டு பண்ணி தருவார்கள். அல்லேலூயா. எங்கெங்க நீங்க நினைக்கலாம் ஆண்டவரே எனக்கு இருட்டா இருக்கு, எனக்கு இருட்டா இருக்கு. அவர் சொல்றாரு அவருடைய வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? அவருடைய உள்ளத்துல வைத்து அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்களுக்கு தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள் என்று யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுறாரு அவருடைய வசனம் நம்மளுடைய இருதயத்துல, அவருடைய உடன்படிக்கை நம்முடைய இருதயத்துல நம்ம வைத்திருந்தோம்னா, நம்முடைய உள்ளத்துல வச்சிருந்தோம்னா நம்ம உள்ளத்துல இருந்து கள்ளங்கள் வராது, பாவ அநியாயம் வராது, அக்கிரமம் வராது, ஒருத்தர் மேல நம்ம எரிச்சல் வராது, ஒருவங்க மேல போட்டி வராது. வருமா? உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும். அப்ப உள்ளத்துல நம்மளுடைய ஆண்டவருடைய வசனம் இருந்துச்சுன்னா, உள்ளத்துல ஆண்டவருடைய அன்பு இருந்துச்சுன்னா, உள்ளத்துல ஆண்டவர் நம்மளை கொடுத்திருக்கிற வெளிப்பாடு இருந்துச்சுன்னா, யாரு என்ன சொன்னாலும் சரி நம்மகிட்ட என்ன செய்யாது? ஒரு நாளும் மோசமான காரியங்கள் வராது. அல்லேலூயா. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க? நீ இப்படி செய்த நான் அப்படிதான் செய்வேன், கொஞ்சம் அமைதியா இருந்தா இல்ல நீ எப்படி செய்த நான் அப்படிதான் செய்வேன். அப்ப ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய உடன்படிக்கை, ஆண்டவருடைய வசனம் நம்முடைய உள்ளத்துல இருந்துச்சுன்னா உள்ளத்துல இருந்து அப்படி வெளியே வராது. அது சொல்லிருக்காரு ஆண்டவருடைய இஸ்ரவேல் குடும்பத்தோடு ஆண்டவருடைய உடன்படிக்கப்படுறாரு. என்னது? உள்ளத்துல. அப்ப நம்ம என்னன்னாக்கி ஆண்டவருடைய வசனம் நம்மகிட்ட கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தை நம்மகிட்ட கிடையாது. அநேக வேளையில நம்ம என்ன செய்யலாம்? கொஞ்ச நேரம் ஒண்ணு உட்கார்ந்து ஒரு சின்ன காரியம் நடந்திருக்கிறோம், ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கும், நம்ம அதை உள்ள வாங்கிட்டு அதை என்ன செய்ய முடிஞ்ச மட்டும்
பெருசாக்கி பெருசாக்கி நம்மகிட்ட வைக்க முடியாது. உடனே என்ன பண்ணுவோம், அடுத்து பக்கத்துல நம்மளுக்கு தெரியும் யார்கிட்ட சொன்னா இது கூட கொஞ்சம் பெருசாகுன்னு நம்மளுக்கு தெரியும். அடுத்த லெவலுக்கு நம்ம போவோம். அது கூட கொஞ்சம் பெருசாகி இங்க நடந்த டாபிக் ஒண்ணா இருக்கும், சுத்தி வெளியே வரும்போது வேற எங்கேயோ போயிருக்கும். நிறைய அனுபவம் இருக்கு நம்ம சர்ச்சில். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய வசனம் சொல்லி பாருங்க. அப்ப நம்ம என்னன்னா, நான் என் ஞாபகமானத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, யார் யாரு நீங்க அவருடைய வசனத்தை உள்ளத்துல வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு என் தேவன் தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. அவர் தேவனாய் இருந்தார்னா நம்மளுக்கு மத்தியில என்ன வந்தாலும் என் தேவன் பாதுகாத்துக் கொள்வார். அவ்வளவுதான். அப்ப இந்த நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு வசனம் உள்ள போதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டுடைய வார்த்தை உள்ள போதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டுடைய சத்தியத்துக்குள்ள நீங்க நிலைச்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு என் தேவன் நம்மளுக்கு புதிய வழிகளை திறக்க வல்லவராக இருக்கிறார். சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. அப்ப நம்ம அப்படி பண்ண என் தேவன் உள்ளதை உண்டு பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். எடுத்தவங்க வாசிங்க, எசேக்கியேல் எழுதின நிருபம் 36வது அதிகாரம் 26, 27 வாசிங்க. எசேக்கியேல் 36, 26, 27. ஆண்டவர் நம்மளுக்கு என்ன இருதயத்தை தந்திருக்கிறாராம்? உள்ளத்துல நம்ம ஆண்டவருடைய உடன்படிக்கை நம்மளுடைய வார்த்தை இருந்துச்சுன்னா என்ன இருதயத்தை வச்சிருக்கிறோம்? உள்ளத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஒரு புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை அல்லேலூயா, அல்லேலூயா. யார் யாருக்கெல்லாம் கல்லான இருதயம் இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லான இருதயத்தை ஒப்புக்கிட்டது பெரிய விஷயம், சிரிக்கிறதுக்கு இல்ல. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்காரு. இதுல நிறைய பேருக்கு என்னன்னா, நம்மளுக்கு கல் இருக்கா சதை இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. ஆமென். அதான் அடுத்த பிரச்சனை. நம்மகிட்ட கல் இருக்கா சதை இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்ற ஒருவேளை மோசே சொல்ற ஆண்டவர் சமூகத்துல முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை பணிந்து கொள்தான். அப்போ ஒரு சதையான இருதயம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் சமூகத்தை நம்மளால நினைச்சு கொள்ள முடியும், பணிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் இந்த கல்லான இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு என்ன வர மாட்டேங்குது, பணிவு வர மாட்டேங்குது. நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம ஆண்டவருக்குள்ள நெருங்க முடிய மாட்டேங்குது. உண்மையான ஒரு சதையான இருதயம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா என் தேவன் சமூகத்துல நம்ம முகம் குப்புற விழுந்து ஆரம்பிக்க நம்மளுக்கு. அல்லேலூயா. அதனால இந்த நாட்கள்ல நம்மளுடைய இருதயத்துல ஆண்டவருடைய வசனம் இருந்துச்சுன்னா உங்களுடைய கல்லான இருதயங்களை ஆண்டவர் மாற்றப்பட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சதையான இருதயத்தை நம்மளுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அப்போ அவருடைய வசனம் நம்முடைய உள்ளத்துல இருக்கும்போது இந்த நாட்கள்ல நம்முடைய கால்களில் தீபமாகும், பாதைக்கு வெளிச்சமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அப்படி நம்ம செய்யும் போது ஆண்டவர் சொல்றார், ஜாதிகள் மத்தியில உன்னை அதிசயத்தை நான் காணப்படுவேன் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களில் நம்ம சொல்லலாம், ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு சில காரியங்களில் உங்களுடைய நெருங்க முடியல. ஆண்டவர் சமூகத்தில் நெருங்க முடியும்னா ஒன்று இருக்கணும், என்ன இருக்கணும்? கல்லான இருதயம் தான் இருக்கணும். குடும்பத்தோட நெருங்க முடியலைன்னா நம்மகிட்ட கல்லான இருதயம் தான் இருக்க முடியும். விட்டு கொடுக்க முடியலன்னா நம்மகிட்ட கல்லான இருதயம் தான் இருக்க முடியும். நம்மளோட சிரமங்களை மன்னிக்க முடியலன்னா நம்மகிட்ட கல்லான இருதயங்கள் தான் இருக்க முடியும். நம்மளோட சிரமங்களை பார்த்தாலே, இவங்களை பார்த்தாலே எனக்கு கோபமா வருது அப்படின்னா கல்லான இருதயங்கள் தான் இருக்க முடியும். சதையான இருதயம் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி காரியங்கள் இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல ஆண்டவர் சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். என்ன காரியங்கள் நம்மகிட்ட இருக்கிறதோ ஆண்டவர் சொல்றாரு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சரியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம இந்த நாட்கள்ல ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அதான் ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் என் தேவன் அவனுடைய பாவத்தை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். மோசேயோட சொல்றாரு, இந்த ஜனங்கள் எல்லாம் யாரு? பாவிகள், வணங்கா கழுத்துள்ளவர்கள். அப்படி இருந்த அந்த மக்களே ஆண்டவர் மன்னித்து ஆண்டவர் மன்னாவை கொண்டும் இஸ்ரவேல் ஜனங்களில் வந்த எல்லா சூழ்நிலையும் இரவுக்கு அவர் வெளிச்சமாக, பகலுக்கு ஆண்டவர் மேக சம்பமாக இருந்து ஆண்டவர் செங்கலை வந்தபோது வழி நடத்துகிற தேவன் உங்களையும் என்னையும் கல்லான இருதயத்தை நம்ம மாற்றி போட்டோன்னா என் தேவன் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் நினைச்சு பாருங்களா, அவ்வளோ மக்களுக்கு ஆண்டவர் 40 வருஷம் எப்படி சாப்பாடு கொடுத்துருப்பார். நினைச்சு கூட பார்க்க முடியாத அதிசயங்களை செய்யக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்.
அப்பேற்பட்ட ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் செய்தார்னா ஆண்டவர் நம்மளுக்கு செய்வாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. உன்னை அதிசயங்களை காணப்படுவார்னா கண்டிப்பாக ஆண்டவர் அதிசயங்களை காணப்படுவார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகப்படுவேன்னா கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். அப்போ நம்ம தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய இந்த நாட்களில் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இந்த கல்லான இருதயத்தை வச்சுக்கிட்டு, அதான் நான் சொன்னல, ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தது எப்படின்னு சொல்ல விட்டுட்டு, ஆண்டவரே நடந்ததுக்கு அவருக்கு நீர் கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லிப்படுங்க. யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபித்த போது யோபுடைய சிறையிருப்பை மாற்றி போட்ட என் தேவன். அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் மற்றவங்களுக்கு நடக்கக்கூடிய அதிசயங்களை, மற்றவங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதங்களை கண்டு நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்க சிறையிருப்பை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. இந்த நாட்களில் சூழ்நிலைகளை மாற்றி போட என் தேவனால் கூடும். எடுத்தவங்க வாசிக்க எசேக்கியேல் நிருபம் 36 அதிகாரம் 36 36 கர்த்தராகிய நான் ஆண்டவர் சொல்றார் பாருங்களா. இந்த நாட்கள்ல கல்லான இருதயம் நம்ம உடம்புல மாறுச்சுன்னா, நம்முடைய பாவ வாழ்க்கை மாறுச்சுன்னா, நம்முடைய அக்கிரமங்கள் சிந்தைகள் மாறுச்சுன்னா, இந்த நாட்கள்ல ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா என் தேவன் சொல்லுங்க அவர் நினைச்சு வரான். கர்த்தராகிய நான், எல்லாரும் சேர்ந்து வாசிக்க, சத்தமா வாசிக்கலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கர்த்தராகிய நான். யாரால செய்ய முடியும்? அவரால் மாத்திரம் தான் செய்ய முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நிர்மூலமானதை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பைநிலமாக்குவேன் என்றும் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நாட்கள்ல அதான் சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே திறப்புல நின்ன உடனே ஆண்டவர் மனம் இறங்கி இருக்கிறார். இவங்களை நான் நினைச்சேன் இதுவரை கண்டிராத அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நீங்க இதுவரை எனக்கு ஒரு அதிசயம் நடக்கல, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல, நம்ம கல்லான இருதயத்தோடு இருந்தோம்னா என் தேவன் இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாவிதான், நான் ஆண்டவரே உங்களுடைய சமுத்திரம் நான் யார் தான்? பாவிதான். ஏன்னா பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டுவிடணும், அவன் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெறுவான். அப்ப என் தேவன் இரக்கத்தை தர வல்லவர், இரக்கத்தின் அவர் சம்பந்தர். அல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்ப இந்த நாட்கள்ல ஆண்டவர் சமூகத்தில் பிரத்தாம்பர சிவப்பாக இருந்தால் என் தேவன் பஞ்சிய போல மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் இந்த கல்லான இருதயத்தை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உடைத்து சதையாக மாற்றும் போது என் தேவன் கர்த்தராகிய நான் நிர்மூலமானதை கட்டுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாட்களை சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சூழ்நிலையில ஆண்டவரே நிர்மூலமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் தேவன் கட்ட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் கட்ட வல்லவராக இருக்கிறார். அவரால் கட்ட முடியுங்க. அவர் செய்தார்னா அது ஆண்டவர் சொல்ல பாருங்க, பாழானதை பைநிலமாக்குவேன். இவ்வளவு நாள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிளஸிங் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை. பயிர்நிலம் என்னது? அந்த இடத்துல ஒரு எம்டி லேண்டை என் தேவன் பயிரிட்டு கனிகளை கொடுத்து அந்த பயிர்நிலங்களை நம்ம ஆண்டவர் புசிக்க கிருபை செய்ய வேண்டும். அது ஆண்டவர் சொன்னார், விளைகிறவனும் அல்ல நீர்ப்பாய்ச்சலும் அல்ல, விளைச்சுகிற தேவனாலே எல்லாமே ஆகும். பவனட்டாலும் அப்பளோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறது என் தேவன். அல்லேலூயா. ஏன்னா பல கனிகளை திறந்து இடங்கொள்ளா போக மட்டும் வர்த்திக்க பண்ணக்கூடியது என் ஆண்டவர் மாத்திரம் தான். அப்ப இந்த நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, பாழா இருந்தால் என் தேவன் பயிரிடமாக்க மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லது ஆண்டவருடைய சொல்லி பாரு, அப்பொழுது உங்களை சுற்றுமுள்ள மீதியான ஜாதிகள் அதை எப்பவும் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்காங்க, என் தேவன் உங்களையோ என்னையோ ஆசீர்வதிச்சார்னா நம்மளை சுத்தி இருக்க கண்கள் அதை காணும். ஆண்டவர் சொல்ல பாருங்களா, மீதியான ஜாதிகள் அதை அறிந்து கொள்ளுவார்கள். ஏன் அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து வந்ததுன்னு மற்றவங்களுக்கு தெரியணும் தானே. அல்லேலூயா. எப்படிப்பா இவன் இருந்தா இப்படி வந்திருக்காருன்னா உங்களுக்கே தெரியாது, என் தேவன் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கல்லான இருதயத்தை நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்துல நம்மளை தாழ்த்தும் போது பாழாய் கிடைக்கிற எல்லா நிலங்களையும் என் தேவன் பயிர்நிலமாக்க வல்லவராக இருக்கிறார். அது ஆண்டவர் சொல்றார் பாருங்களா, அது சொல்றாரு, பாழாய் பயிர்நிலமாக்குவேன், அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள ஜாதிகள் அதை அறிந்து கொள்வார்கள். யார் சொல்ல? கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை
அல்லேலூயா. அதான் அவருடைய வார்த்தை எப்படி இருக்கு? ஆமென்றும் ஆமென் என்று இருக்கு. நான் சொன்னேன் சரி. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா செய்வார். எத்தனை பேர் சொன்னாங்க ஆண்டவர் சொன்னா செய்வார்னு? நம்புறவங்களுக்கு ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. பிரதர் அழகா சொன்னாங்க, உலர்ந்த எலும்புகள் மத்தியில சதைகள் வர, ஸ்கின் வர ஆண்டவர் கிருபை செய்யும் போது உங்களுக்கு எனக்கு என் அற்புதத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா. அவரால் கூடுங்க. ஒரு வார்த்தை சொன்னா போதும். அவர் நினைச்சா நம்மள போதும். ஆண்டவர் சமூகத்தில் எல்லா சூழ்நிலையும் மாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் திருவிருந்த ஆராதனை நம்மளுக்கு முன்பதாக இருக்கிறது. நம்ம ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும். கல்லாய் இருக்கிற இதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு மனுஷியும் எவ்வளோ பெரிய பாவியும் எவ்வளோ ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, என் தேவன் எல்லாரையும் ஒன்று போல தான் பாதுகாக்கிறார். எல்லாரையும் உள்ள பாரு. நிறைய பேர் சொல்லலாம், நீ அதை செய்யலை, நீ இதை செய்யலை, நீ இதை செய்யலை. ஆனால் ஒன்று, மற்றவங்க குத்தப்படுத்தினாங்க, என் தேவனுக்கு தெரியும். நீங்கள் யாருங்கிறது என் தேவனுக்கு தெரியும். உங்களுடைய பலவீனம் என்னன்னு என் தேவனுக்கு தெரியும். உங்களுடைய வீக்னஸ் என்னன்னு என் தேவனுக்கு தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா என் தேவன் புதிய சபைகளை தர ஆண்டவர் இருக்கிறார். கல்லாயன காரியங்களை மாற ஆண்டவர் கிருபை செய்கிறார். அப்படி நம்ம எழுப்பி நின்று ஒரு விசை கூட என் தேவன் சமூகத்தில் வாய்களை திறந்து இந்த நாட்களில் நீங்களும் ஆண்டவர் பக்கத்தில் உள்ளவங்களை பார்க்க வேண்டாம். நீங்களும் ஆண்டவர் மாற்றான். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அப்பா மோசையோடு நீர் செய்த உடன்படிக்கை நினைவு கூறுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் செய்த உடன்படிக்கை நினைவு கூறுங்க. வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்போட வாய்களை திறந்து நன்றியோடு உள்ள பிள்ளைகளோட கேட்ட சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, என்னுடைய நிலங்கள் எல்லாம் வச்சிடும். ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. இந்த நாள் வரை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறவங்க வாய்களை திறந்து ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, ஆண்டவரே என்னை நிரப்புங்க நாங்கள் வாய்களை திறந்து சொல்லும் போது ஆண்டவர் இந்த மாதத்துல புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். பாழாய் கிடக்கிற பயிர் எல்லா வச்சியும் என் தேவன் பயிர் நிலமாக மாற்ற என் தேவனால் கூடும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்மை சுற்றி இருக்க கண்கள் அதை காணும். இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் எனக்கு செய்ததை அது தடைப்படாது. சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். ஆண்டவர் காண கிருபை செய்வார். வாய்களை திறந்த நன்றியோடு ஒரு விஷயம் கூட ஒரு அர்ப்பணிப்போட வாய்களை திறந்த நன்றியோடு வரும் நன்றியோடு 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 என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி எல்லாரும் வாய்களை திறந்து என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் காணும், என்னை சுற்றி உள்ள கண்கள் காணும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. ஆமென். எல்லாரும் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பவன் யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பவன் யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லாரும் வாயில திறந்து விசுவாசத்தோட ஆண்டவரே, உம்மால நான் உயர்வேன், ஆண்டவரே உம்மால நான் பெருகுவேன், ஆண்டவரே உம்மால நான் ஒரு பதிலுக்குள்ள பாய்வேன் அப்பா, உம்மால சேனைகளை தாண்டுவேன், ஆண்டவரே சத்துரு கொண்டு வர எல்லா சேனைகளையும் உம்மால நான் தாண்டி போடுவேன் அப்பா. விசுவாசத்தோடு வாயில திறந்து நன்றியோடு 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 ஆண்டவரே, உம்மால நான் செய்வேன் அப்பா. உம்மால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின்
சத்தத்தோடு சொல்லுங்க, நன்றியோடு நன்றி. கேட்ட சத்தத்துக்கு ஒப்பு